நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், சென்னையிலேருந்து ஆரோக்கியமான சாக்லேட்ஸ் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அர்ச்சனா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். என்னோட பேர் அர்ச்சனா விஜயராமன். நான் சென்னையில பிரஹானா ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சாக்லேட்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிகமா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. பட் நிறைய பேர் அதை தவிர்க்க பாக்குறாங்க. ஸோ சாக்லேட்ஸ் எப்படி ஹெல்தியா கொடுக்கலான்ட்டுன்னு தான் ஆரம்பிச்சு டை சாக்லேட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கோம். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? இந்த தொழில் நான் கோவிட் டயத்துல 2020ல ஆல்மோஸ்ட் நான் பார்த்த ஒரு விஷயம், கொரோனா டயத்துல எல்லாருமே ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, சாக்லேட்ல மட்டும் ஏன் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலன்ட்டுன்னு பார்த்தபோது ஆரம்பிச்ச ஒரு முயற்சி. 2022ல நான் அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது அண்ட் ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிச்சது. ஓகே மேம். இப்போ ஹெல்தியான பொருட்கள் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற பிளான் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? நான் இப்ப நம்ம கொரோனால நானும் பாதிக்கப்படும் போது, எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பக்கத்துல பார்க்கும்போது, நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம் எப்படி நம்ம சாப்பிடுற உணவு முறைய கொஞ்சம் மாத்துனா பரவால்ல அப்படின்ற மாரி பார்க்கும்போது, நானும் இதுல நிறைய விஷயங்கள் எப்படி இயற்கை விவசாயம் பண்ற காய்கறி பொருட்கள், எப்படி நம்ம ட்ரெடிஷனலா சாப்பிடுற ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நல்ல விஷயங்கள அப்பயும் நிறைய விஷயங்கள் கேட்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு இனிப்பு தின்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல சாக்லேட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சாக்லேட்ஸ் எப்பயுமே ஒரு இனிப்பு தின்பண்டமா தான் எப்பயுமே பார்க்கப்படுது. ஆனா இதுல ஒரு வெரைட்டியா டார்க் சாக்லேட்ஸ் இது எனக்கு என் ஹஸ்பண்ட் குடுக்கும்போது அப்ப தோணுச்சு. என்னடா இது மட்டும் கொஞ்சம் கசப்பா இருக்கே! இத எப்படி சாப்பிடுறது? அப்படின்ட்டுன்னு. அப்ப அத பத்தின ஆர்வத்துல திருப்பி தேட ஆரம்பிக்கும்போது, படிக்க ஆரம்பிக்கும்போது டார்க் சாக்லேட்ஸ் உடம்புக்கு நல்லது. இதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஏன் இத நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு ஆரம்பிச்சது. ஓகே மேம். இப்போ ஹெல்தியான பொருட்கள் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் வந்துச்சு? ஸோ கொரோனா டயத்துல என் ஃபேமிலியும் கொரோனாவால அஃபெக்ட் ஆகும்போது, எல்லாரும் போல நானுமே உடம்ப எப்படி எல்லாருக்கும் திருப்பியும் மறுபடியும் அந்த பழைய நிலைக்கே கொண்டு வரும்போது பார்க்கும்போது, எல்லாருமே ஹெல்தியர் ஃபுட்ஸ் நம்ம ட்ரெடிஷ்னலா கிடைக்கிற சாப்பாடு வகைகள் இதெல்லாம் நோக்கி போம்போது, எனக்கு பர்சனலா தின்பண்டங்கள்ல இனிப்பு தின்பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப சாக்லேட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனா எல்லாருமே சாக்லேட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கிறது அத ஏன் சாப்பிடணுன்ட்டு ஒரு நிமிஷம் நிக்கிறாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்த பார்த்து தான் சரி ஏன் நம்ம சாக்லேட்ட ஹெல்தியா குடுக்கக்கூடாது. அப்ப என் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்டு பாருன்னு குடுக்கும்போது, அது கசப்பா இருக்குது. எப்படி சாப்பிடுறது? அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனை வந்த ஒரு இதுதான் எனக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முன்னோர் ரீசனா இருந்தது. நான் அப்பதான் சாக்லேட்ஸ எல்லாருக்கும் எப்படி நம்ம ஹெல்தியா குடுக்கலாம்? அ அத நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்ன்ற ஒரு தோணல் வந்துச்சு. அதுல தான் ஆரம்பிச்சது டை சாக்லேட்ஸ்ன்ற எங்க பிராண்ட். ஓகே மேம். சூப்பர் மேம். இத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த தொழில் மூலம் என்னென்ன பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? மேம் நம்ம மோஸ்ட்லி பண்றது எல்லாமே கொக்கோ ரிலேட்டடா இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம கொக்கோ சாக்லேட்ஸா குடுத்துட்டுருக்கோம். கொக்கோ பவுடரா குடுத்துட்டுருக்கோம். மக்களுக்கு ஹாட் சாக்லேட் பவுடரா குடுத்துட்டுருக்கோம். ஸோ நீங்க பால்லயோ, தேங்காய் பால் இந்த மாரி இதுலயோ இல்ல காஃபி தண்ணி, சுடு தண்ணி இதுல மாரி எப்படி ஒரு பானமா எடுத்துக்கிறதோ, அதுக்கு உண்டான பொருட்களோட ஒரு பாக்கெட்டா நம்ம குடுத்துட்டுருக்கோம். இல்ல நீங்க பேக்கிங், கேக்ஸ் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம
கொக்கோ பவுடர் குடுத்துட்டுருக்கோம். அது இல்லாம டார்க் சாக்லேட்ஸ் வந்து நம்மட்ட ஒரு 55% 100% சர்க்கரை எதுவுமே ஸ்வீட்னர் எதுவுமே இல்லாத சாக்லேட்ஸும் பண்ணிட்டுருக்கோம். இது இல்லாம நம்ம வந்து பேக்கிங் க்கு நீங்க கோவர்ச்சர் சாக்லேட்ஸும் நம்மட்ட இருக்கும். நம்ம எல்லா சாக்லேட்ஸுமே கோவர்ச்சர்ஸ். ஸோ பேக்கிங் பார்ஸா வந்து உங்களுக்கு வேணும்னா அதுவும் இருக்கு. ஓகே மேம். இப்போ கொக்கோ பவுடர், சாக்லேட்ஸ் இப்படி நிறைய உணவுப் பொருட்கள் தயாரிச்சு குடுத்துட்ருக்கீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் மூலப்பொருட்கள் எங்கேருந்து மேம் கிடைக்குது? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போதே வந்து வந்த சிந்தனை வந்து, நம்ம நாட்ல வந்து ஆக்சுவலா கொக்கோ வந்து விளையிறது கிடையாது. வெளிநாட்கள்லேருந்து வந்து இப்ப நம்ம ஊர்கள்லயும் அது விளையுது. ஸோ இது வந்து அ சவுத் ஸ்டேட்ஸ்ல மட்டும் தான் விளையும். ஸோ நம்ம இந்த மாரி இருக்கிற அ ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஃபார்மர்ஸ்ட்ட நம்ம நேர் வழியா கனெக்ட் பண்ணி, அவங்கட்டருந்து வாங்குறோம். ஸோ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா இங்கலாம் வந்து கொக்கோ விளையுது. ஸோ நம்ம இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ்ட்ட கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மாரி கொக்கோ பீனா வாங்குறோம். அதுலருந்து நம்ம சாக்லேட்ஸு மத்த பொருட்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ, எவ்வளவு முதலீட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட இனிஷியல் சேவிங்ஸ் ஆன ₹3,00,000 இருந்தது. அத வச்சு தான் ஆரம்பிச்ச ஒரு இது இனிஷியேட்டிவ் இது. ஓகே மேம். எப்படி மேம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து லாக்டவுன் டயத்துல நான் என் பக்கத்துல இருக்கிற ஒரு இயற்கை அங்காடியில பார்த்த ஒரு விஷயம் வந்து, அங்க சாக்லேட்ஸ் கிடையாது. அங்க கடலை மிட்டாய் இருந்தது. அங்க மத்த வகையான லட்டு வகைகள் இருந்தது. ஆனா அங்கலாம் கிடையாது. அப்ப அத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து தான், அங்கலாம் நம்ம சாக்லேட் குடுக்கலான்ட்டுன்னு ஃபர்ஸ்ட்டு ட்ரையல்ஸ் பார்த்தேன். நம்ம ஃபர்ஸ்ட்டுலேருந்தே வந்து கடைகளுக்கு தான் மெயினா வந்து இந்த மாரி இயற்கை அங்காடிகள், இல்ல இந்த மாரி பால் பொருட்கள் இல்லாத நம்ம இதுல வந்து ஆக்சுவலா பாலும் சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த மாரி வீகன் ஸ்டோர்ஸோ, இல்ல ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸ் இந்த மாரி இருக்கிற கடையில சென்னையில குடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அங்க தான் மெயினா வந்து கடைகள் மூலியமா தான் சப்ளையே பண்ணோம். அ அதுக்கப்புறம் தான் இப்ப அடுத்தடுத்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது அவங்கலாம் குடுத்த ஒத்துழைப்புல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடிஞ்சது. ஓகே மேம். இப்போ ஆன்லைன் விற்பனை பண்ணிட்டுருக்கீங்களா மேம்? ஆமா. ஆன்லைனும் இப்ப விற்பனை பண்ணிட்டுருக்கோம். பிப்ரவரி மாசம் தான் எங்களோட ஓன் வெப்சைட்ட லான்ச் பண்ணோம். சில பொருட்கள் இப்ப வந்து அ ஆன்லைன் இ-காமர்ஸ் போர்ட்டல்ஸ்லயும் போட்டுட்டுருக்கோம். ஸோ அதுலயும் விக்கிறோம். அண்ட் கூடிய விரைவுல நம்ம அந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நம்ம பொருட்கள ஆன்போர்ட் பண்றதுக்கான வேலை முயற்சிகள் போயிட்டுருக்குது. சூப்பர் மேம். ஸ்டார்ட்டிங்கில என்னதான் ஒரு முதலீட்ல ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும், இப்போ நம்மளோட பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? ஸோ அ சாப்பாட பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் வந்து கொரோனாக்கு முன், கொரோனாக்கு பின்னுன்ற நெறைய விஷயங்கள் மாறி இருக்குது. இதுல நெறைய விஷயங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கிடைச்சிருக்குது. நம்ம பழைய என்னென்ன உணவுகள் சாப்பிட்டோமோ, அது இப்ப நெறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. அதுக்குண்டான வரவேற்பும் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்குது. ஸோ எங்களுக்கு சாக்லேட்ஸ் நாங்க பண்ணும்போது, நெறைய பேர் ஜெனரலா இன்னமுமே வந்து சாக்லேட்ஸ் இனிப்பா தான் எதிர்பார்க்குறாங்க. பட் நம்ம வந்து இந்த டார்க் சாக்லேட்ஸ் பண்ணும்போது, நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது ஒரு 5 பேருக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு காலகட்டத்தில நெறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அதனால நெறைய மக்கள் இதுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு தர்றாங்க. இதுக்குமே நாங்க இங்க இருக்கிற சென்னையில நடக்கிற இயற்கை அங்க சந்தையில கூட போயிட்டுருக்கோம். மாசம் மாசம் போம்போது மக்கள் அதுக்கு தொடர்ந்து திருப்பியும் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா மக்கள் வந்து ஆர்வமா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துமே வந்து நல்லா வந்து எங்களுக்கு பாசிட்டிவா இருந்து இதுல இன்னுமே வந்து மேலும் மேலும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே மேம். சூப்பர் மேம். இப்போ என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும், ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும்போது, குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது அவசியமான ஒண்ணா இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில ஆரம்பத்துல உங்க குடும்ப ஒத்துழைப்பு எப்படி மேம் இருந்துச்சு? இப்ப எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா இதுக்கு வந்து என் குடும்பம் ரொம்ப ஒத்துழைப்பு இருந்தது. என் கணவர் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஜினியரிங் பட்டாதாரியா நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துருக்கேன். அதுல வேலை பார்த்தது வேற. அதுக்கப்புறம் பிசினஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அ ஒரு சாப்பாடு உணவு நம்ம தயாரிக்க போது அதுல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் புதுசா கத்துக்கிறது இருந்தது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா என்னோட கணவரா இருக்கட்டும், என் மாமியாரா இருக்கட்டும், எங்க அப்பா, அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ஸ்பேஸ் குடுத்தாங்க. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட்டு காலே எடுத்து வைக்க முடிஞ்சது. அது இல்லாம இப்ப என்னோட ஸ்டாஃப் எல்லாருமே நாங்க ஆல் விமன் ஸ்டாஃப். ஸோ எல்லாருமே வந்து இவங்கலாம் இல்லாட்டி, அதுவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களா புரிஞ்சுகிட்டு லேடீஸா நம்ம வொர்க் பண்ணும்போது, இவங்கலாம் இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஹெல்ப் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாட்டி, இந்த முயற்சி கண்டிப்பா சாத்தியமா இருந்திருக்காது. சூப்பர் மேம். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே கடந்து வந்து தான் இருக்கணும். ஸோ அப்படி நீங்க என்னென்ன சவால்கள் சந்திச்சீங்க அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம்.
மேம் கண்டிப்பா எந்த பிசினஸ், எந்த ஸ்டார்ட் அப் நீங்க ஆரம்பிச்சாலும், உடனே வந்து சக்சஸ் வந்துராது. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பொறுமை வேணும். ஆ எல்லா விஷயங்களும் வந்து அதுவும் இந்த சாப்பாடு நம்ம ரிலேட்டடா பண்ணும்போது, அதோடான நெறைய விஷயங்கள் வந்து ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிக்கும்போது, கொக்கோ எங்களோட மூலப்பொருளானதோட பிரைஸஸ் வந்து ஒரு 4 மடங்கு 3லருந்து 4 மடங்கு ஆச்சு. கடந்த ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷமாவே. எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கும்போது, நீங்க ஒரு மூலப்பொருளோட விலை இப்படின்ட்டு தான் நிர்வகிச்சு அதுக்கேத்தாப்புல தான் எல்லாமே வொர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆனா, திடீர்னு வந்து பருவநிலை மாற்றங்கள், அ மத்த விஷயங்களால வந்து இப்ப வந்து கொக்கோ வந்து உலக அளவிலேயே வந்து புரொடக்ஷன் ரொம்ப குறையுது. அப்ப அந்த மாரி விஷயங்கள் வரும்போது, மூலாதார பொருளே வந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா, அப்ப வந்து பொருட்கள் கிடைக்கிறதும் கஷ்டம், கிடைச்சா விலையும் ஜாஸ்தியா இருந்தது. இத நம்ம சராசரியா நம்ம தக்காளி, வெங்காயத்துக்கும் பார்ப்போம்ல. அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து தக்காளி, வெங்காயத்த வீட்ல வேணா குறைச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நம்ம வந்து குறைச்சு கூட எதுவும் பண்ண முடியாது. ஸோ, அப்படி பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வந்து அந்த டயத்துல சஸ்டெயின் பண்றது தான் ஒரு பெரும் சேலஞ்சா இருந்தது. இன்னமும் அதுக்குண்டான வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ, கண்டிப்பா அ இதால வந்து இத எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தணும்ட்டுன்னு தான் பார்த்து, அதுக்குண்டான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ, கண்டிப்பா எல்லா பிசினஸ்லயும் சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்குண்டான விஷயங்களுக்காண்டி நம்ம மென்டலி அத பிரிப்பேர் ஆயிக்கணும். ஸோ, ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா இதையும் நம்ம கடந்து வந்துரலாம். ஓகே மேம். சூப்பர் மேம். என்னதான் சின்ன சின்னதா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து வந்திருந்தாலும், இந்த நேரத்துல நான் பெருமையா உணர்ந்தேன். அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பா மேம். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, எங்களுக்கு இந்த பிரைஸ் சேலஞ்ச் எல்லாம் வந்து வரும்போது, நம்ம ஏன் வந்து நம்ம விவசாயிகளோட வேலை பார்க்குறோம்? அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவங்களோட விளைச்சலே வந்து ரொம்ப அடிபடுதுன்றபோது தான், நாங்க எடுத்த முயற்சி வந்து ஒரு டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்பா நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு உதவலான்ற ஒரு முயற்சி எடுத்தோம். இந்த ஒரு ஐடியாவ வச்சு நாங்க வந்து ஸ்டார்ட் அப் டிஎன்லயுமே வந்து பிட்ச் பண்ணி, கவர்மெண்ட் மூலியமாவும் எங்களுக்கு இதுக்குண்டான இனிஷியேட்டிவ் சப்போர்ட் கிடைச்சிருக்குது. ஸோ இதுதான் எங்களுக்கு அடுத்த கட்டமா இருந்தது. ஸோ அந்த ஒரு தருணத்துல நம்மள வந்து நம்ம பண்ற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் கிடைக்குது. இது இல்லாம மத்த கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம மத்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு. ஓகே மேம். சூப்பர் மேம். இப்போ ஹெல்த்தியா உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் தரக்கூடிய பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ரொம்ப சூப்பராவே பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல என்னோட பிசினஸ்ல நான் ஏதாவது தனித்துவம் அப்படின்னு ஃபாலோ பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா மேம்? ஆ ஸோ நாங்க வந்து பண்ணும்போதே வந்து, ஆ இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து, இயற்கை பொருட்கள எப்படி வந்து கொக்கோவ நம்ம வந்து வாங்கலான்ட்டுன்னு பார்த்தோம். அது இல்லாம இதுல நம்ம ஊரு வழக்கங்கள்ல இருக்கிற விஷயங்கள். ஸோ நம்ம இதுல வந்து ஒரு வெல்லம் போட்டதோ, நாட்டு சர்க்கரை போட்டதோ, அ அ இது இது இல்லாம நம்மட்ட பனவெல்லம் இந்த மாரி பொருட்கள். நம்ம எது வந்து அ பழைய விஷயங்களா பார்த்தது. பட் இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல அத எப்படி சாக்லேட்ல கொண்டு வரலான்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ, அது இல்லாம நம்ம ஊர்ல கிடைக்கிற சீசனலா இருக்கிற திராட்சை, முந்திரி இந்த வகையிலயும் சாக்லேட்ல போட்டு, நம்ம அத எப்படி வந்து நம்ம ஊரு இனிப்பு தின்பண்டமா கொண்டு வரலாம்னு நெனச்சோம். ஸோ, இத தான் நம்ம இனிஷியேட்டிவாவே ஆரம்பிச்சு பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இதுவும் நல்லா போயிட்டுருக்குது. ஓகே மேம். இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு சாக்லேட் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதிகம் சாப்பிடக்கூடாது. அதில ஆரோக்கியம் இல்ல அப்படின்லாம் சொல்லுவோம்ல மேம். இப்போ இதில மக்களோட பார்வை அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? ஸோ, கண்டிப்பா வந்து மக்கள் வந்து முதல்ல வந்து சாக்லேட் பார்க்கும்போது, அ ஒண்ணு கண்டிப்பா அந்த அ அதிகமா இருக்கிற இனிப்பால தான் வந்து அத ஈர்த்து அதுக்குள்ள வர்றாங்க. பட் ஒரு டார்க் சாக்லேட் ஜெனரலா சாப்பிடும்போது உடம்புக்கு நெறைய நன்மைகள் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம கஸ்டமர்ஸ்ட்ட இத புரிய தான் வைக்கிறோம். சாக்லேட்ன்ற விஷயம் வந்து ஒரு கொக்கோ வந்து ஒரு கசப்பான பொருளா இருக்கிறது. அதுல வந்து நம்ம அதிகமா சர்க்கரை குடுக்கல. பட் இத வந்து சாப்பிடுற முறையும் இருக்குது. நீங்க அடுத்த வாட்டி சாக்லேட் வந்து ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா, அத வந்து நீங்க நாவுல சின்ன ஒரு துண்ட வச்சுட்டு, அது கரைய விட்டு நீங்க அதோட ருசிய வந்து ருசிச்சு பாருங்க. அது வித்தியாசமா இருக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது, நம்ம மூளை அதுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆயி, நம்ம அந்த டார்க் சாக்லேட்டுக்கு டேஸ்ட்டுக்கே அது அடாப்ட் ஆயிரும். ஏன்னா மூளை வந்து அவ்வளோதான். இது நாக்கு ருசி மூளைக்கு தெரியுது. அதுலருந்து தான் நம்ம வந்து சாக்லேட் சாப்பிடுறோம். ஸோ இத ஈஸியா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்களுமே டார்க் சாக்லேட் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இத தான் நாங்க எல்லா கஸ்டமருக்கும் சொல்லியிருக்கோம். நெறைய பேர் இத புரிஞ்சுகிட்டு ஆர்வமா இத வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதால நெறைய பேர் இதுக்கு வந்து அ இத யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க.
ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ அதிரை எஃப்எம் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள பத்தியும், உங்களோட பிசினஸ் பத்தியும் நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? என்னோட ஃபோன் நம்பர்ல நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் பண்ணலாம். 9717262377 இந்த தொலைபேசியில நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். எங்களோட வெப்சைட் இருக்குது www.thychocolates.com. இதுல நீங்க ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம், ஆர்டர் பண்ணலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் இருக்கு. அதுல நீங்க ஃபாலோ பண்ணலாம். எங்களுக்கு ஏதாவது குவீரீஸ் இருந்தாலும் அதுலயும் நீங்க அனுப்பலாம். டை சாக்லேட்ஸ்ன்றதுல. ஓகே மேம். இப்போ உங்கள மாதிரியே ஒரு சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலகட்டத்துல டெக்னாலஜி நெறைய விஷயங்கள நம்மளுக்கு ஃபோன்லயே கொண்டு வருது. ஒரு ஸ்கீமோ, சப்சிடியோ எப்படி எடுக்கிறதுன்றது விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ChatGPT இந்த மாரி விஷயங்கள் வர்ற காலத்துல கேட்டா போதும். கேளுங்கள் குடுக்கப்படும்ன்ற மாரி இருக்குது. ஸோ கண்டிப்பா இதுவே நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி கொரோனா டயத்துல அப்படி கூட கிடையாது. ஆனா வெப்சைட் தேடுவோம். அப்பதான் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து நம்ம கை தட்டுற தூரத்துல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியா இருந்தா போதும். அந்த ஐடியாவ ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் கொண்டுட்டு போறதுக்கே நெறைய சப்போர்ட் இருக்குது. அத ஜஸ்ட் நீங்க தேடி பார்க்கணும். தேடி பார்த்தீங்கன்னா போதும். நெறைய பேர் அதுக்கு உதவி பண்ண ரெடியா இருக்காங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கண்டிப்பா நீங்க யூஸ் பண்றதுக்கு இதுதான் கரெக்ட்டான டைம். ஸோ கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே மேம். இப்போ ஒரு பெண்ணா உங்க குடும்ப ஒத்துழைப்பும் ஓகேவா இருக்கு. ரொம்ப நல்லாவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பா வந்து நம்ம பெண்களா வந்து நீங்க வந்து உங்களோட லட்சியத்த வந்து கண்டிப்பா வந்து அது பர்ஸ்யூ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஒரு ஆம்பிஷனோ அத பர்ஸ்யூ பண்ணுங்க. என்னைக்குமே வந்து வயது அதுக்கு ஒரு தடையா இருக்காது. ஆனா ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சிக்கு உங்க குடும்பத்த சப்போர்ட்ல எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத சாதிக்கிறதுக்கு இந்த உலகமே சுத்தி நம்மள சப்போர்ட் பண்ணுது. அத ஜஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணா போதும். நீங்களும் சாதிக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டூ ஆல் தி விமென் ஹூ ஆர் ஹியரிங் திஸ். உங்க எல்லா நேயர்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே மேம். இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அ அ இந்த ஒரு காலகட்டத்தில நெறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னாலும் சரி, அ நெறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், பாலிசிஸ் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்கீங்கன்னா, நான் வந்து இத வந்து கண்டிப்பா சொல்லலாம். ஸ்டார்ட் அப்ஸுக்கான நெறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. நெறைய விமன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. நெறைய விஷயங்கள் பெண்களுக்காண்டி சார்ந்ததும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நேரத்த எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பக்கத்துல நடக்கிற விஷயங்கள சுத்தி நீங்க ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஐடியாலருந்து உங்கள நம்ம நகட்டிட்டு போறதுக்கு நெறைய பேர் உதவி பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு நீங்களும் வாங்க. அ நல்ல நல்ல விஷயங்கள இன்னும் பார்த்து கத்துக்கோங்க. நல்ல விஷயங்கள இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ தட் கண்டிப்பா இத வச்சு நீங்களும் நான் பேசுறத கேட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆயி வந்தீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ஐ திங்க் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா வந்து நீங்களும் சாதிக்க பொறந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா சாதிச்சு இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள பண்ணுங்க. நேயர்களே, இதுவரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட அர்ச்சனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன். நான் உங்க RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.